வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி கல்லீரல் வச்சு சூப்பராக பிரியாணி செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு வந்து பாத்திரம் கனமாக இருக்கணுங்க. நான் வந்து இந்த உருளி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையானாலும் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலைலாம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த ஈரல் வந்து வாரத்தில் ஒரு முறை 2 முறை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நாங்கள் வந்து 1/2 கிலோ அரிசி, 3/4 கிலோவுக்கு கல்லீரல், 1/4 கிலோ சாஃப்ட் ஈரல் வாங்கியிருக்கோங்க. மொத்தம் 1 கிலோ ஈரலுக்கும் 1/2 கிலோ அரிசிக்கும் போட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி வச்சுங்க. நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். பாத்திரத்தில் ஒட்டிச்சுன்னா சாப்பாடு டம் போடும்போது அடி பிடிச்சிடுங்க. அதனால் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதனால தான் நம்ம பிரியாணி செஞ்சோன்னா கனமான பாத்திரமாக வச்சு செய்யணுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. புதினாவோட கொத்தமல்லி கொஞ்சம் கைப்பிடி எக்ஸ்ட்ராவே இருந்தால் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி நல்லாவே எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள். மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வரணுங்க. அப்போ தான் எல்லா ஃப்ளேவரும் ஒன்றா ஊறி டேஸ்ட்டு ஒரே மாதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளியும் சேர்க்க போகிறோம், லெமனும் சேர்க்க போகிறோம். அதனால் தயிர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வரணுங்க. தக்காளி வந்து அரை பதம் வந்தால் போதும், ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க லெமனும் சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து சின்னதாக இருந்ததுனால ஒரு லெமன் அப்படியே சேர்த்துட்டோங்க. சேர்த்து நல்லா கிளந்து விட்டாச்சு பாருங்கள். மசாலா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் தாங்க நமக்கு ஒரே ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நான் வந்து சாதம் வந்து வடித்து தாங்க கலர போகிறோம் பிரியாணி. அதனால் பக்கத்துலேயே பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா அரிசி போட்டாச்சுங்க. கூடவே கேசரி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கலர் வேணால் சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுடுங்க. அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. அரிசி கொஞ்சம் நீட்டாக வந்தால் போதும், எடுத்துடலாங்க. ஏன்னா வந்து நம்ம கறி வேக வச்சு தண்ணி ஊற்றி செய்ய போகிறோங்க. அதனால் வந்து அரிசி வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 செகண்ட் வெந்தால் போதும். பாருங்கள், கல்லீரல் வந்து மசாலாலாம் போட்டு சூப்பராக 5 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வாங்க. சாதம் பாருங்கள் வடித்து எடுத்துட்டேன். அதுக்குள்ளே அரிசி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ கறியில் போட்ட தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ ரைஸை போட்டு நம்ம டம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அரிசி எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கொட்டும் போதே தெரியும். இதை மாதிரி இருந்ததாங்க நம்ம டம் போட்டு இறக்கும்போது அரிசி வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் அரிசி சுத்தமாக போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நீங்கள் அரிசியை போட்டு கிளறும் போது பொறுமையாகவே கிளறுங்க. நீங்கள் வந்து நம்ம ரைஸு கலர்ற மாதிரி கலர்னிங்கன்னா சாப்பாடு வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கலர் விட்டிங்கன்னா சாப்பாடு வந்து உடையாமல் வருங்க. இப்போ அப்படியே வந்து தட்டு போட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வாங்க. கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. நெய் வந்து ஆப்ஷன் தாங்க, வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாங்க. பாருங்கள், நாங்கள் நெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து புதினா கொத்தமல்லி போட்டு தட்டு போட்டு மூடியாச்சுங்க. இப்போ வந்து அடியில் வந்து தோசைக்கல் வச்சிடலாங்க. பாருங்கள், தோசைக்கல் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷங்க. மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க. நான் வந்து சாதம் வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. அதனால் அதையே வச்சுட்டேங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டுக்கு பக்கத்தில் சைடில் ஆவி வருங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1/4 மணி நேரம் விட்டுணுங்க. பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டம் சூப்பராக வந்துடுச்சு. சாதம் நல்லா வந்து நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இதை மாதிரி தாங்க வரணும் நம்ம பிரியாணி. அப்போ தாங்க பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.